அமெரிக்காவின் முற்றுகையை மீறி தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடிய ஈரானிய கப்பலும் நம்பிக்கையூட்டுவதற்காக போலி பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடிய அமெரிக்க மத்திய கட்டளை தளமும் முழுமையாக பயன்படுத்தப்படக்கூடிய ஈரானிய கட்டுப்பாட்டு கடல் பிரதேசமும் இந்த 2 வார யுத்த நிறுத்த காலப்பகுதியை பயன்படுத்தி ஏவுகணை தளங்களிலும் களஞ்சிய சாலைகளிலும் மிக முக்கியமான ஆயுத கிடங்குகளிலும் ஈரான் என்ன செய்கின்றது தெரியுமா? யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பாகவும் ஈரானிடம் இருக்கக்கூடிய யுரேனியம் கையிருப்பு தொடர்பாகவும் வெளியாக இருக்கக்கூடிய பல முக்கியமான தகவல்களும் அமெரிக்கா இவை தொடர்பாக விதித்திருக்கக்கூடிய நிபந்தனைகளும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை தன்மையும் லெபனானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய நேரடி பேச்சுவார்த்தைகளும் குறித்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகளும் நேற்றிரவு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவினுடைய தலைமையில் லெபனானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான நேரடியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தன. இந்த நேரடியான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து மார்க்கோ ரூபியோ இவ்வாறு தெரிவித்தார். லெபனானிய மக்கள் ஈரானிய ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஈரானினுடைய வேலை திட்டங்களினால் ஈரானினுடைய ஆதிக்கத்தினால் லெபனானிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதனால் நாங்கள் லெபனானிய மக்களை முழுமையாக பாதுகாக்க வேண்டும். ஈரானிய ஆதிக்கத்திலிருந்து லெபனானை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும். இன்றைய சந்திப்பானது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பாகும். இந்த சந்திப்பின் மூலமாக லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் உறவுகள் வலுவடைந்துள்ளன. உண்மையில் இது ஒரு நிகழ்வு அல்ல, இது ஒரு செயல்முறையாகும். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட இயல்பாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஹிஸ்புல்லாவை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான செயல்முறையாகும். இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே லெபனானிய அரசாங்கத்திடம் எதிர்பார்த்திருந்தோம். இதன் மூலமாக நாங்கள் நீடித்த அமைதியை பெற்றுக் கொள்ள முடியும். லெபனானிலே போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர முடியும். ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். மேலும் இந்த சந்திப்பிலே அமெரிக்காவுக்கான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தூதருக்கும் அமெரிக்காவுக்கான லெபனானினுடைய தூதருக்கும் இடையிலேயே நேரடியான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட 2.5 மணித்தியாலங்களுக்கு மேலாக குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருப்பதாகவே அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு அமெரிக்காவுக்கான லெபனானினுடைய தூதர் நாடே ஹம்தே இவ்வாறு தெரிவித்தார். இன்றைய தினம் நாங்கள் இஸ்ரேலோடு மேற்கொண்டிருக்கக்கூடிய நேரடியான பேச்சுவார்த்தைகள் நேர்மறையானதாக பாசிட்டிவாகவே அமைந்திருந்தன. 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மேற்கொண்ட யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கே நாங்கள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளோம். லெபனானிலே யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேலோடு ஒன்றிணைந்து அடுத்த கட்ட வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். இந்த பேச்சுவார்த்தையில் வேறு எந்த நபரும் சம்பந்தப்பட மாட்டார்கள். மேலும் இது லெபனானிய அரசாங்கத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையாகவே அமைந்திருக்கும். இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக லெபனானிய மக்களை பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களையே நாங்கள் முன்னெடுக்க போகின்றோம். மேலும் இந்த பேச்சுவார்த்தையானது வெற்றியை நோக்கி நகரும். இதன் மூலமாக நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் அமைதியை ஏற்படுத்த முடியும் என அமெரிக்காவுக்கான லெபனானிய தூதர் தெரிவித்துள்ளார். அதாவது நான் முன்னைய காணொளிகளில் கூறியதை போன்று ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தற்போது லெபனானிய அரசாங்கமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து வேலை திட்டங்களை மேற்கொள்ளப் போகின்றன. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பும் இந்த நிலைமை ஏற்படும் என்பதனை நான் என்னுடைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அமெரிக்கா லெபனானிய அரசாங்கத்திடம் இதனைத்தான் எதிர்பார்க்கின்றது. ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக நிராயுத பாணியாக்குவதற்காக லெபனானிய அரசாங்கம் இஸ்ரேலோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலே இயல்பாக்கத்தை ஏற்படுத்தி இஸ்ரேலினுடைய முழுமையான ஆதரவோடு லெபனானிய அரச இராணுவம் ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுத பாணியாக்க வேண்டும் என்பதனையே அமெரிக்கா விரும்புகின்றது. அதிகளவான ஐரோப்பிய நாடுகளும் இதனைத்தான் விரும்புகின்றார்கள். லெபனானிய அரச இராணுவத்தினை பயன்படுத்தி ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்கே பிரான்சும் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தது. எனவே இதற்கமைவாகத்தான் தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் லெபனானிய அரசாங்கத்தினை பயன்படுத்தி காய் நகர்த்தல்களை மேற்கொள்கின்றார்கள். அதே நேரம் இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் லெபனானிய அரசாங்கத்தோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இயல்பாக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக லெபனானிய களத்திலிருந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுத பாணியாக்கிவிட முடியாது. லெபனானிய அரசாங்கம் எவ்வளவு முடிவுகளை எடுத்தாலும் லெபனானிய அரச இராணுவத்தினை ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக திருப்பி விடுவது என்பது சாத்தியமான விடயம் அல்ல. லெபனானிய அரசு இராணுவத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான தளபதிகள் மறைமுகமாக ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடியவர்களே. லெபனானிய இராணுவத்தின் தலைமை அதிகாரி கூட ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக ஆதரிக்கின்றார். ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக நாங்கள் தாக்குதல்களை ஒரு பொழுதும் ஆரம்பிக்க மாட்டோம் என அவர் உறுதியளித்துள்ளார். எனவே இப்படியான நிலைமையில் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய இந்த காய் நகர்த்தல்களும் முயற்சிகளும் இறுதியில் தோல்வியில் தான் முடிவடைய போகின்றது. அது மட்டுமல்லாமல் லெபனானிய அரசாங்கம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு
அமெரிக்காவோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதற்கான விளைவுகளையும் விரைவில் சந்திக்கும். ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இதற்கு முன்பு இருந்ததை போன்று இதற்கு பிறகு காய் நகர்த்தல்களை மேற்கொள்ள மாட்டார்கள். லெபனானிய அரச தலைமைகளுக்கு சரியான பதிலடிகளை வழங்குவதற்கான அனைத்து வேலை திட்டங்களையும் மேற்கொள்வார்கள். மேலும் விரைவில் லெபனானுக்குள்ளே லெபனானிய அரசாங்கத்திற்கு எதிரான மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களும் புரட்சிகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் மதிப்பிற்குரிய திருத்தந்தை லியோ அவர்களுக்கு எதிராக முன்வைத்திருந்த விமர்சனங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் தொடர்பான சில தகவல்கள் வெளியாக இருந்தன. அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மதப்போரை தூண்டி விடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார்கள். ஈரானை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் சர்வதேச ரீதியில் ஈரானுக்கு எதிரான மிகப்பெரிய அலையை உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகவும் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் ஈரானுக்கு எதிராகவும் ஈரானினுடைய எதிர்ப்பற்றுக்களுக்கு எதிராகவும் பலஸ்தீனிய விவகாரத்திற்கு எதிராகவும் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் இதற்காக ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களையும் அணிதிரட்ட வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் திருத்தந்தை லியோ அவர்களுக்கு கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளது. நாங்கள் ஈரானுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மதப்போரையை மேற்கொள்கின்றோம் என அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாம் வெளிப்படையாக அறிவித்திருந்தார். மேலும் இதன் அடுத்த கட்டமாகவே மதிப்பிற்குரிய பாப்பரசர் திருத்தந்தை லியோ அவர்களை பயன்படுத்தி ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களையும் ஈரானுக்கு எதிராகவும் பலஸ்தீனிய காரணத்திற்கு எதிராகவும் திருப்பி விடுவதற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் முயற்சி செய்துள்ளது. மேலும் இதனை திருத்தந்தை லியோ அவர்கள் முழுமையாக நிராகரித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான போரை நாங்கள் ஒரு மதப்போராக மாற்றப் போவதில்லை என திருத்தந்தை லியோ அவர்கள் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு வெளிப்படையாகவே அறிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து கோபமடைந்த டொனால்ட் ட்ரம்ப் திருத்தந்தை லியோ அவர்களுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். மேலும் இந்த விமர்சனத்திலே ஈரானினுடைய அணு ஆயுதங்களை தடுத்து நிறுத்துவதற்கு திருத்தந்தை லியோ அவர்கள் எந்தவிதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை என்பதனையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே திருத்தந்தை லியோ அவர்களுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் விமர்சனங்களை முன்வைப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணமே இதுதான். ஈரானுக்கு எதிரான இந்த போரை மதப்போராக மாற்றி ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களுக்கு எதிராக திருப்பி விடுவதற்காக ஈரானுக்கு எதிராக எதிர்ப்பற்றுக்களுக்கு எதிராக பலஸ்தீனிய காரணத்திற்கு எதிராக திருப்பி விடுவதற்காக டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளார்கள். அத்தோடு இந்த தகவல்களை ஒரு சிறிய தகவல்களாக மாத்திரம் பார்வையிட வேண்டாம். அமெரிக்காவினுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய இந்த முயற்சிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆழமான திட்டங்களை இதன் மூலமாக நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த இறுதிப் போரினுடைய அடுத்த கட்டத்திற்கான தயார்படுத்தல்களையே அனைவரும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து மதிப்பிற்குரிய திருத்தந்தைக்கு எதிரான டொனால்ட் ட்ரம்பினுடைய விமர்சனங்களை பல நாடுகள் கண்டித்து வருகின்றன. இதற்கமைவாக மதிப்பிற்குரிய திருத்தந்தை லியோ அவர்களுக்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம். அவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விமர்சனங்களை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என இத்தாலியினுடைய பிரதமர் மெலோனியும் அறிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இத்தாலி இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான ஆயுத ஒப்பந்தங்களை ரத்து செய்துள்ளது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இத்தாலியினுடைய பிரதமருக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். மேலும் இத்தாலி இந்த ஒப்பந்தங்களை ரத்து செய்வதன் மூலமாக இஸ்ரேலுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்பட போவதில்லை என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்பும் இத்தாலிய பிரதமருக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அடுத்து துருக்கி, சவுதி அரேபியா மற்றும் எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஒன்றிணைந்து கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த கலந்துரையாடலின் போது இவர்கள் பாகிஸ்தானிய வெளியுறவுத்துறை அமைச்சரையும் சந்தித்து சில முடிவுகளை எடுக்கப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறு டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தத்திற்கு ஹமாஸை சம்மதிக்க வைத்து ஹமாஸின் முதுகில் குத்தினார்களோ அதே போன்ற இந்த அடிமைகளும் துரோகிகளும் ஒன்றிணைந்து தற்போது ஈரானின் முதுகில் குத்துவதற்கான வேலை திட்டங்களையும் மேற்கொள்கின்றார்கள். ஈரானை ஏமாற்றி ஈரானினுடைய முதுகில் குத்துவதற்கு இவர்கள் எல்லா விதமான காய் நகர்த்தல்களையும் மேற்கொள்கின்றார்கள். அதே நேரம் ஈரானுக்கு இந்த அடிமைகளை பற்றியும் துரோகிகளை பற்றியும் நன்றாகவே தெரியும். மேலும் ஈரான் ஒரு பொழுதும் இந்த அடிமைகளுடைய துரோகிகளுடைய பொறியில் சிக்கிக் கொள்ளப் போவதில்லை. அடுத்து ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பாகவும் ஈரானிடம் இருக்கக்கூடிய யுரேனியம் கையிருப்பு தொடர்பாகவும் அமெரிக்க ஊடகங்கள் பல பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன. கடந்த வாரம் பாகிஸ்தானிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது யுரேனியம் செறிவூட்டலை 20 வருடங்களுக்கு முழுமையாக முடக்குமாறு அமெரிக்கா கோரிக்கை விடுத்ததாகவும் இதனை ஈரான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் இதனால் தற்போது 12 வருடங்களுக்கு யுரேனியம் செறிவூட்டலை முடக்குவதற்கான முன்மொழிவுகளை அமெரிக்கா முன்வைக்கப் போவதாகவும் நாளை வியாழக்கிழமை பாகிஸ்தானில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டால் இதன்போது அமெரிக்கா இந்த முன்மொழிவுகளை முன்வைக்கும் என்றும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. அதாவது முன்னைய பேச்சுவார்த்தையில் யுரேனியம் செறிவூட்டலை 20 வருடங்களுக்கு முழுமையாக நிறுத்துமாறு அமெரிக்கா கோரிக்கை விடுத்ததாகவும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் 12 வருடங்களுக்கு யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்துவதற்கான கோரிக்கைகளை அமெரிக்கா முன்வைக்க
வைக்கப் போவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ஈரான் 5 வருடங்களுக்கு யுரேனியம் செறிவூட்டலை முழுமையாக நிறுத்துவதற்கு சம்மதத்தினை வழங்கி இருப்பதாகவும், நாங்கள் 5 வருடங்களுக்கு யுரேனியம் செறிவூட்டலை மேற்கொள்ளப் போவதில்லை என ஈரானிய தலைமைகள் தெரிவித்திருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிடுகின்றன. மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்க ஊடகங்களினால் வெளியிடப்படக்கூடிய இந்த செய்திகள் அனைத்தும் போலி பிரச்சாரங்களாகும். எங்களுக்கு ஈரானினுடைய முதன்மை பிரச்சனையாக ஈரானின் யுரேனியம் கையிருப்பும் ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டலும் தான் இருக்கின்றது என அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் சர்வதேசத்தினை ஏமாற்றுவதற்காகவே இவ்வாறு ஊடகங்களை பயன்படுத்தி பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றன. ஈரானிடம் இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தினை முடக்குவதற்காகத்தான், ஈரானிடம் இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தினை அளிப்பதற்காகத்தான் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கின்றோம். ஈரானின் அணு ஆயுதத்திற்காகத்தான் இந்த போரை நாங்கள் நடத்துகின்றோம் என சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்காக திட்டமிட்டு மேற்கொள்ளப்படக்கூடிய போலி பிரச்சாரங்களாகும். உண்மையில் ஈரானின் அணுசக்தி திறன்களையும் அணு ஆயுத திறன்களையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மாத்திரம் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிரான இந்த போரை ஆரம்பிக்கவில்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிரான இன்னும் பல நிபந்தனைகளையும் முன்வைக்கின்றார்கள். அதிலே மிக முக்கியமாக எதிர்ப்பற்றுகளுக்கான முழுமையான ஆதரவை ஈரான் நிறுத்த வேண்டும் என நிபந்தனைகளை முன்வைக்கின்றார்கள். ஹமாஸ், ஹிஸ்புல்லா மற்றும் ஏனைய எதிர்ப்பற்றுகளுக்கான ஆதரவை ஈரான் முழுமையாக நிறுத்த வேண்டும் என நினைக்கின்றார்கள். ஈரானுக்குள் இருக்கக்கூடிய 400 கிலோகிராம் யுரேனியத்தினை முழுமையாக அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதோடு அணுசக்தி தளங்களையும் முழுமையாக அளிக்க வேண்டும் என அவர்கள் விரும்புகின்றார்கள். அதனை நிபந்தனைகளாகவும் முன்வைக்கின்றார்கள். அதே போன்று ஈரானினுடைய ஏவுகணை திறன்கள் முழுமையாக அளிக்கப்பட வேண்டும், முடக்கப்பட வேண்டும். இதற்கு பிறகு ஈரான் ஏவுகணைகளையே உற்பத்தி செய்யக்கூடாது என்பதனையும் நிபந்தனைகளாக முன்வைக்கின்றார்கள். பலஸ்தீனிய காரணத்தினை ஈரான் முழுமையாக கைவிட வேண்டும், ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக திறக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனைகளையும் அமெரிக்கா நிபந்தனைகளாக முன்வைக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய அமைதி ஒப்பந்தத்தை ஈரான் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அமெரிக்காவினுடைய மேற்பார்வைக்கு கீழால் ஈரானினுடைய வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதனையே அமெரிக்கா விரும்புகின்றது. இவ்வாறு இந்த பரந்துபட்ட இலக்குகளை அடைந்து கொள்ளும் நோக்கத்தோடு ஈரானுக்கு எதிரான போரை அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஆரம்பித்துள்ளார்கள். அமெரிக்காவினுடைய இந்த அனைத்து நிபந்தனைகளையும் ஈரான் முழுமையாக ஏற்றுக்கொண்டால் ஈரான் பலவீனமாக மாறிவிடும். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஈரான் இஸ்லாமிய வல்லரசு பலவீனமாக மாறிவிடும். இதற்கு பிறகு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினை விரிவாக்குவார்கள். ஏனைய அடிமைகளுக்கு எதிராகவும் துரோகிகளுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை விரிவாக்குவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுப்பார்கள். புதிய மத்திய கிழக்கை உருவாக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதனுடைய ஆதிக்கத்தை முழுமையாக நிலைநிறுத்தும். எனவே இவற்றை அடிப்படையாக கொண்டே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கின்றன. அத்தோடு ஈரானிடம் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியத்தினை ஈரான் ஒரு பொழுதும் அமெரிக்காவிடம் ஒப்படைக்காது. நாங்கள் யுரேனியத்தினை வைத்துக் கொள்கின்றோம், அந்த யுரேனியம் தானாகவே நிறுத்து போய்விடும், அதனால் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது என்று ஈரானிய தலைமைகள் பேச்சுவார்த்தையின் போது தெரிவித்திருந்தார்கள். செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை ஒப்படைப்பதற்கு தயாராக இருப்பதாக ஈரானிய தலைமைகள் எங்குமே அறிவிக்கவில்லை. மேலும் ஈரான் செறிவூட்டப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியத்தினை ஒப்படைத்து விட்டால் அதற்கு பிறகு ஒரு வாரத்திற்குள்ளே ஈரானினால் அணுகுண்டை தயாரிக்க முடியாது. மீண்டும் யுரேனியத்தினை செறிவூட்டி அணுகுண்டை தயாரிப்பதற்கு பல மாதங்கள் எடுக்கும். ஈரானிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுத பலமாகவே இந்த செறிவூட்டப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியம் காணப்படுகின்றது. இந்த செறிவூட்டப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியத்தினை ஈரான் அமெரிக்காவிடம் கொடுத்து விட்டால் அல்லது இந்த யுரேனியம் கைப்பற்றப்பட்டு விட்டால் ஈரானுக்கு அது ஒரு மிகப்பெரிய பலவீனமாகவே மாறிவிடும். இதனால் தான் அமெரிக்கா 400 கிலோகிராம் யுரேனியத்தினை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என பல முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு விமானிகளை தேடுவதாக கூறி இஸ்ஃபஹான் பிரதேசத்திலே அமெரிக்காவினுடைய டெல்டா படை வீரர்கள் களமிறங்கியதும் இதற்காகத்தான். ஆனால் அமெரிக்காவினுடைய இந்த விசேட நடவடிக்கைகள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிவடைந்தன. ஈரானின் 400 கிலோகிராம் யுரேனியம் செறிவூட்டல்களை அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை. இதைத் தொடர்ந்து அவசரமாக பாகிஸ்தானை பயன்படுத்தி பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள். எனவே ஈரான் அதனுடைய நிலைப்பாட்டில் உறுதியாகவே இருக்கின்றது. 400 கிலோகிராம் யுரேனியத்தினை அமெரிக்காவிடம் ஒரு பொழுதும் ஈரான் ஒப்படைக்காது. மேலும் யுரேனியம் செறிவூட்டல் திறன்களை முழுமையாக பூஜ்ஜியமாக்குவதற்கான எந்த விதமான முடிவுகளையும் ஈரான் எடுக்காது. தற்காலிகமாக யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்குவதற்கான முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் குறைவாகவே இருக்கின்றன. அதே நேரம் இந்த சந்தர்ப்பத்திலே ஈரான் 400 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை பயன்படுத்தி அணுகுண்டை தயாரித்து விட்டால், குறைந்தது 5 அணுகுண்டுகளையாவது ஈரான் தயாரித்து விட்டால் அது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவும் மாறிவிடும். மேலும் அமெரிக்காவினால் ஈரானுக்கு எதிரான உச்ச வான்வழி தாக்குதல்களையும் தொடர முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். அதிகளவான ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி தற்போதைய நிலைமையில் ஈரான் அவசரமாக அணுகுண்டை தயாரிப்பது ஈரானினுடைய பாதுகாப்புக்கு சிறந்ததாக அமையும் என்றும், அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தீர்வாக அமையும் என்றும் தெரிவிக்கப்படும்.
தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் தற்போதைய நிலைமையில் 400 கிலோகிராம் யுரேனியம் செறிவூட்டலை பயன்படுத்தி ஒரு வாரத்திற்குள்ளே அணுகுண்டை தயாரிப்பது என்பது அவ்வளவு இலகுவான விடயமும் அல்ல. ஈரானின் 3 அணுசக்தி தளங்களும் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் இவற்றை இலகுவாக அமைத்துவிட முடியாது. இதனால் தான் தற்போதைய நிலைமையில் ஈரானிய தரப்பினர் 400 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை முழுமையாக பாதுகாப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். மேலும் இந்த வேலை திட்டங்களில் நிச்சயமாக ஈரான் வெற்றி பெறும். அடுத்து இந்த 2 வார கால போர் நிறுத்தத்தினை பயன்படுத்தி ஈரான் அவசரமாக ஏவுகணை தளங்களையும் மிக முக்கியமான ஆயுத களஞ்சிய சாலைகளையும் மீட்டெடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களும் வெளியாகி இருந்தன. 40 நாட்களாக நடைபெற்ற யுத்த களத்திலே ஈரானினுடைய மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான ஏவுகணை தளங்களுடைய மிக முக்கியமான ஆயுத களஞ்சிய சாலைகளுடைய நுழைவாயில்கள் இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டிருந்தன. மேலும் இவற்றிலே பெரும்பாலான ஏவுகணை களஞ்சிய சாலைகளின் ஆயுத களஞ்சிய சாலைகளின் நுழைவாயில்களை ஈரான் மீட்டெடுத்திருந்தது. அதே போன்று இந்த 2 வார காலப்பகுதியை பயன்படுத்தி மிக முக்கியமான மிகப்பெரிய ஆயுத களஞ்சிய சாலைகளுடைய ஏவுகணை களஞ்சிய சாலைகளுடைய நுழைவாயில்களை ஈரான் மீட்டெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானிய ஏவுகணை தளங்களுடைய நுழைவாயில்களை இலக்கு வைத்தே தாக்குதல்களை மேற்கொள்கின்றன. மேலும் தாக்கப்பட்ட நுழைவாயில்களை அவசரமாக மீட்டெடுப்பதற்கான வேலை திட்டங்களை ஈரான் யுத்த களத்திலேயே மேற்கொண்டிருந்தது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது கடந்த 40 நாட்களுக்குள் ஈரானின் மேற்கு பிரதேசம் முழுவதும் இலக்கு வைக்கப்பட்டிருந்த ஏவுகணை தளங்களுடைய நுழைவாயில்களை ஈரான் முழுமையாக மீட்டெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு ஈரானினுடைய ஏவுகணை களஞ்சிய சாலைகளும் ஆயுத களஞ்சிய சாலைகளும் எவ்வாறு இருந்ததோ அதே போன்றே தற்போது ஒட்டுமொத்த ஏவுகணை களஞ்சிய சாலைகளையும் ஆயுத களஞ்சிய சாலைகளையும் மீட்டெடுத்து விட்டார்கள். உண்மையில் இது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகும். கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய 2 வார காலப்பகுதியை பயன்படுத்தி ஈரான் அனைத்து விதமான ஏவுகணை தளங்களையும் அதிலும் மிக முக்கியமாக குறிப்பாக பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஏவுகணை தளங்களையும் ஈரான் மீட்டெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களும் வெளியாக இருந்தன. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரான் அடுத்த கட்ட போருக்கு தற்போது முழுமையாக தயாராக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்க கடற்படை அதிகாரி ஒருவர் CNN ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்தார். ஹெர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் கடப்பதற்கான பாதுகாப்பை எங்களுக்கு முழுமையாக வழங்க முடியாது. ஆனால் ஈரானிய துறைமுகங்களோடு ஈரானோடு தொடர்பில்லாத கப்பல்கள் வர்த்தக கப்பல்கள் ஓமான் வளைகுடா பிரதேசத்தினூடாக பாதுகாப்பாக கடக்க முடியும். அதிகளவான கப்பல்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடந்து ஓமான் வளைகுடா பிரதேசத்தினூடாக வெளியேறுவதனையே நாங்கள் ஊக்குவிக்கின்றோம் என அமெரிக்க அதிகாரி CNN ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். அதே போன்று அமெரிக்க மத்திய கட்டளை தளமானது அறிக்கை தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் எந்த ஒரு கப்பலும் அமெரிக்காவினுடைய முற்றுகையை தாண்டி பயணிக்கவில்லை. ஓமான் வளைகுடா பிரதேசத்திலும் அரேபிய கடல் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய ஈரானினுடைய ஒட்டுமொத்த துறைமுகங்களையும் நாங்கள் முற்றுகையிட்டுள்ளோம். ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லாத அனைத்து கப்பல்களும் இதற்கு பிறகு பாதுகாப்பாக பயணிக்க முடியும். மேலும் நாங்கள் ஈரானினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார செயற்பாடுகளையும் முழுமையாக நிறுத்திவிட்டோம் என அமெரிக்க மத்திய கட்டளை தளமானது தொடர்ச்சியான அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றது. அதே போன்று நேற்றிரவு நாங்கள் ஈரானினுடைய 2 எண்ணெய் கப்பல்களை திருப்பி அனுப்பிவிட்டோம் என்றும் ஈரானிய கப்பல்கள் எங்களுடைய எச்சரிக்கையை தொடர்ந்து பின்வாங்கி விட்டது என்றும் அமெரிக்கா செய்திகளை வெளியிட்டு வருகின்றது. அதாவது அமெரிக்க மத்திய கட்டளை தளமும் அமெரிக்க ஊடகங்களும் இவ்வாறு செய்திகளை வெளியிட்டு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக கப்பல்கள் கடப்பதற்கான நம்பிக்கையை ஊட்டக்கூடிய போலி பிரச்சாரங்களையே மேற்கொள்கின்றார்கள். நேற்றைக்கு முன்தினம் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக 34 கப்பல்கள் கடந்ததாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். ஆனால் 3 கப்பல்கள் மாத்திரமே கடந்திருந்தன. ஈரானிய ஒருங்கிணைப்போடு இந்த கப்பல்கள் கடந்திருந்தன. இதே போன்றே தற்போது அமெரிக்க மத்திய கட்டளை தளமும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக நீங்கள் பாதுகாப்பாக கடந்து வாருங்கள், நாங்கள் உங்களை ஓமான் வளைகுடா பிரதேசத்தினூடாக அனுமதிக்கின்றோம், ஈரானோடு எந்த விதமான ஒருங்கிணைப்பையும் ஏற்படுத்தாமல் ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லாமல் வரக்கூடிய அனைத்து கப்பல்களையும் நாங்கள் ஓமான் வளைகுடா பிரதேசத்தினூடாக செல்வதற்கு அனுமதிக்கின்றோம் என நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள். மேலும் அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தின் இந்த நம்பிக்கையூட்டும் போலி பிரச்சாரங்களுக்கு பின்பும் அதிகளவான எண்ணெய் கப்பல்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடக்கவில்லை. அதே நேரம் இன்று காலை அமெரிக்காவினால் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய 2 மில்லியன் கச்சா எண்ணெய்களை சுமந்து செல்லும் திறனை கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் கப்பலான ஒரு VLCC சூப்பர் டேங்கர் எண்ணெய் கப்பலானது ஹெர்முஸ் ஜலசந்தி வழியாக ஈரானை நோக்கி நகர்ந்துள்ளது. அதாவது இந்த கப்பல்கள் ஈரானிய கட்டுப்பாட்டு பிரதேசங்கள் வழியாக கடக்கின்றன. ஈரானிய துறைமுகங்களில் இருந்து வெளியேறக்கூடிய கப்பல்கள் ஈரானிய கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்குள்ளாலேயே கடந்து செல்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய முற்றுகை இருந்த போதிலும் ஈரானிய கட்டுப்பாட்டு பிரதேசங்களினூடாக ஈரானிய கப்பல்கள் பயணிப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவ்வாறு செல்லக்கூடிய ஈரானிய கப்பல்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் அமெரிக்கா பயப்படுகின்றது. அத்தோடு அமெரிக்காவினுடைய முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஈரான் இன்னும் சில நடவடிக்கைகள் எடுக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொளியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.